ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம கைனடிக் சேண்ட் க்ளே தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேண்டு தேவை. இது குருத்த மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மண் இருந்தால் கூட அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மண்ணை நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அடுத்து கார்ன் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இதையுமே 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதையும் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ. உங்கள்கிட்ட ஏதாவது கண்டிஷ்னர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஷாம்பூ இருக்குது, ஸோ நான் ஷாம்பூவும் சேர்த்துக்கிறேன். ஷாம்பூ கொஞ்சமாக போட்டால் கூட போதும் தான். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சிரஞ்சில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் அதில் பாதி முடியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம சேனலில் எல்லோரும் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா போடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நான் இந்த சிரஞ்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் பாதி தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நெருன்னு இருக்கும். நீங்கள் கார்ன்ஸ்டாக்கே சேர்த்துக்கோங்க. அது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஒழுங்கான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். இதில் விளையாடுறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்லைம் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஏதாவது மோல்டில் வச்சு கூட விளையாடலாம். என்கிட்ட ஸ்பூன் வச்சு நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி டு மேக். டாட்டா, பாய்.